பெரிய காரியம் செய்யும் தேவனே, மன்னாம் எதையும் நீ நேசித்ததேனையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இன்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் அவர் சொல்லுகிறார், நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன். கர்த்தர் புதிய காரியத்தை உருவாக்குகிறேன் என்று கூறாமல், இருக்கிற காரியங்களை புதிதாக்குகிறேன் என்று சொல்லி அவர் கூறுகிறார். பாவம், மரணம், துக்கம், சாபத்தால் பாதிக்கப்பட்ட பழைய படைப்பை முற்றிலுமாக அவர் புதுப்பிக்கிறார். மகிமை பொருந்திய புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அவர் ஏற்படுத்துவார் என்பதை இந்த வார்த்தையானது குறிப்பிடுகிறது. அதுல முதலாவது சொல்லுகிறது, இதோ என்கிறதான அந்த வார்த்தை, இது ஒரு விசேஷமான ஒரு அழைப்பாகும். வரவிருக்கிறதான மாற்றத்தின் மகத்துவத்தையும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிச்சயமாக நடக்கும் தன்மையையும் யோவான் விசுவாசிகளுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக இதோ என்கிற அந்த வார்த்தையானது இங்கே பயன்படுத்துகிறது. இந்த வார்த்தைகள் சத்தியமும் உண்மையுமானவைகள். அதாவது இதோ சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, அது சத்தியம் நிறைந்தது, அது உண்மையான வார்த்தை. மனிதனுடைய வாக்குறுதிகள் அது ஒரு நாள் நிச்சயமாய் மாறும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் மாறாதவை, அவை உறுதியானவை. எதிர்காலத்தை குறித்துதான் இந்த வெளிப்பாடு வெறும் ஒரு கற்பனையோ அல்லது மனிதனுடைய ஆசையோ அல்ல, அது கண்டிப்பாக நிறைவேறும். தேவனுடைய உண்மை நிறைந்த மிகவும் மகிமை நிறைந்த வார்த்தை என்பதை இந்த வார்த்தை மிகவும் அழகாக தெளிவுபடுத்துகிறது. இவைகளை நீ எழுது. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இந்த கட்டளை வழங்கப்படுகிறது. துன்பங்களும் சோதனைகளும் இவைகள் மத்தியில் வாழுகிறதான விசுவாசிகளுக்கு ஆறுதலும் நம்பிக்கை அளிப்பதற்காக இந்த வார்த்தையானது இங்கே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இந்த வார்த்தை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான நித்திய ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில உள்ள வலிகள், கண்ணீர்கள், பாவ போராட்டங்கள் மற்றும் தேவையில்லாத நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நஷ்டப்பட்ட சகல விதமான காரியங்களும் இவை அனைத்தும் தற்காலிகமானவை. ஆனால் தேவன் தம்முடைய ராஜ்யத்தில் எல்லாவற்றையும் பரிபூர்ணமானதாக மாற்றுவார் என்று அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையில காணப்படுகிற நஷ்டப்பட்ட சகலவற்றையும் கர்த்தர் புதிதாக்குகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் அவர் சொல்லுகிறார், நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாய் எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் புதிதாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை மிக வெற்றிகரமாய், அதிசயகரமாக, அற்புதகரமாக அவர் நடத்த போதுமானவர். இந்த வார்த்தையானது சத்தியமும் உண்மையுமாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் சகலவற்றையும் புதிதாக கர்த்தர் மாற்றுவார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வாதங்களை கொண்டு இருந்த இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். நீர் சகலவற்றையும் புதிதாக்குகிற தேவன். தகுப்பனே, உடைய திருப்பாத்திலே காத்திருக்கிற நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில தேவன் சகலவற்றையும் ஒரு புதிய காரியமாய் கர்த்தர் மாற்றுவீராக. நஷ்டப்பட்ட காரியங்களை குறித்தோ, வியாகுலப்படுகிற காரியங்களை குறித்தோ அவர்கள் துக்கிக்காமல் என் தேவன் சகல விதமான காரியங்களையும் புதிதாக கர்த்தர் மாற்றி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆரம்பத்தை என் தேவன் கட்டளையிடுவீராக. நன்மையான காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாம் செய்திட வேலை உண்டு எனக்கு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட வேலை உண்டு எனக்கு. சத்துரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடியேற்றுவி. சத்துரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடியேற்றுவி. பெரிய காரியம் செய்யும் தேவனே, மன்னாம் எதையும் நீ நேசித்ததேனையா. பெரிய காரியம்
வல்லவர். செய்ய நீ நினைத்தது தடைபடாது. தேவரே சகலமும் செய்ய வல்லவர். செய்ய நீ நினைத்தது தடைபடாது. வழுவாதெந்தனை காத்திடும் தயவால் வழுதிலாருந்தன் முன் நிறுத்திடும். வழுவாதெந்தனை காத்திடும் தயவால் வழுதிலாருந்தன் முன் நிறுத்திடும். பெரிய காரியம் செய்யும் தேவனே, அண்ணாம் எனையும் நீ நேசித்த தேவையா. பெரிய